திமுக கூட்டணியில் இணைந்தார் பிரேமலதா. தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில் எத்தனை சீட்? பிரேமலதா கொடுத்த அப்டேட். தேமுதிக வரவு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. முதல்வர் ஸ்டாலின். தேமுதிக மூலம் காங்கிரசுக்கு செக் வைக்க திமுக திட்டமா? திமுக தேமுதிகவுக்குள் இருந்த சண்டை. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. அண்ணா அறிவாலயத்திற்கு நேரில் சென்ற பிரேமலதாவை உதயநிதி ஸ்டாலின் வரவேற்றார். பின்னர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிரேமலதா எல்.கே. சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் திமுகவுக்கு ஆதரவு அளித்து பேசியுள்ளனர். இதன் மூலம் 2005 விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தொண்டர்களின் விருப்பத்திற்காக திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். 2016 விஜயகாந்த் விரும்பியது 10 ஆண்டுகள் கழித்து நடந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டுகள், போட்டியிடும் தொகுதிகளை திமுக தேமுதிகவின் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு முடிவு செய்யும். இந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் என்று பிரேமலதா பேசியுள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிகவை முதல்வர் ஸ்டாலின் வருக வருக என வரவேற்றுள்ளார். தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கருணாநிதி மேல் மாறாத அன்பு கொண்டவரும் எனது அன்பு நண்பருமான கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய தேமுதிக இன்று கூட்டணியில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், கருப்பு சிவப்பை கொடியில் தாங்கியிருக்கும் தங்களது நல்வரவு நல்லுறவு தொடர்ந்து தமிழ்நாட்டு உயர்வுக்கு பங்களிக்கட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்கும் விவகாரத்தில் 2016 நழுவவிட்ட வாய்ப்பை 2026 தேர்தலில் 10 ஆண்டுகள் கழித்து திமுக செய்து முடித்துள்ளது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரேமலதாவை கூட்டணிக்கு இழுத்து கனிமொழி காரியம் சாதித்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். அத்துடன் ஆட்சியில் பங்கு கேட்டு அழுத்தம் கொடுத்து வரும் காங்கிரஸ் கட்சிக்கு தேமுதிகவை உள்ளே இழுத்து காங்கிரஸ் கட்சிக்கு மறைமுகமான செக் என்றும் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் தேமுதிக எல்லாம் ஒரு கட்சியா என அமைச்சர் ராஜகண்ணப்பனும் பதிலுக்கு ராஜகண்ணப்பன் யாருன்னு மக்களுக்கு தெரியும் என பிரேமலதாவும் மாறி மாறி சாடியிருந்தனர். இதனால் திமுக தேமுதிக கூட்டணி கை கூடாது என பேசப்பட்டது. ஆனால் திடீர் ட்விஸ்டாக கடந்த வாரம் வரை அடித்துக் கொண்டவர்கள் தற்போது கூட்டணி அமைத்துள்ளனர். அரசியல் களமும் அண்ணன் ஸ்டாலின் மற்றும் அன்பு சகோதரி பிரேமலதா என மாறியுள்ளது. இது குறித்து உங்களது கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.